சார் உங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் அஜித்துக்கும் என்ன பிரச்சனை? நான் ஒன்று ஒன்றா கேட்கும். ஏன்னா ஓட்டு போட வரல, பொதுக்குழுக்கு வரல, கிரிக்கெட் விளையாட வரல. அப்புறம் அந்த மீம்ஸ் ஃபுல்லாக விஷாலுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்ட் வச்சுனாங்க. இன்னொரு போஸ்டரில் விஷால் சாரும் நாசா சாரும் பிச்சை எடுக்காங்க நடிகர் சங்கத்துக்குன்னு நியூஸ் போட்டாங்க. உங்கள் விளக்கம் என்ன பிரச்சனை, இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? நான் அஜித்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. அது இப்போ நிறைய பேர் வந்து அது வேற சொன்னாங்க, அஜித் ஏன் அஜித்துன்னு கூப்பிட்ற, அஜித் சார்ன்னு கூப்பிடுங்கன்னு. எனக்கு அஜித் வந்து ரொம்ப நாளாக தெரியும். ஐ நோன் ஹிம். இட் இஸ் அது வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன், சி பர்சனல் ஒப்பீனியன் என்றது ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை நான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னதில்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். அதே மாதிரி தான் ஐ எம் டெல்லிங் யூ, எங்களுக்கு எந்த வகையிலையும் கோவம் இல்லை. யார் வரல, வந்தவங்க மேலே அதிக சந்தோஷம் இல்லை, வராதவங்க மேலே அதிக கோபமும் இல்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இது வந்து ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி. I completely totally respect Ajit's opinion and அஜித் வராததுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன். எனக்கும் அது தேவையில்லாமல் இடையில வந்து என் நண்பர்களே நிறைய பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க். ஐம் சாரி டு பின் பாயிண்ட் ஒன் பர்டிகுலர். ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆகும் போது தான் அவங்கள வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் வந்து நான் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டு தான் போடுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து காலங்காலத்தில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஃப்ரண்ட் பேஜில் அஜித்தோட பாடலை நிப்பாட்டிட்டான் விஷால் அப்படின்னு. என்னங்க இது காமெடியாக இருக்கு. ஒருவேளை நிப்பாட்டணும்னா என் பாடலில் தான் நிப்பாட்டுவேன். நான் எதுக்கு வந்து அஜித்தோட, அது ஒரு செய்தியா? முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டுறான் அப்படின்னு. என்னங்க இது? ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் கூப்பிட்டு அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ ஐ எம் அட் ஆர்ம்ஸ் லென்த்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஒரு விஷயத்தை போடுறீங்களே, இல்லாத ஒரு விஷயத்தை உண்டாக்குறதுக்கு எதுக்கு? எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஐ லவ் அஜித், ஐ லவ் விஜய், ஐ லவ் ரஜினிகாந்த், ஐ லவ் கமல்ஹாசன், ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். எனக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக நடிகர் சங்கம் வரல. எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலியமா அந்த கட்டணம் அந்த கட்டணம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும். விஷாலும் நாசரும் பொன்வனன் சாரும் கார்த்தியும் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டு ஒரு பென்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த கட்டடத்தில் வர வருமானத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு நான் வந்து யாரோடைய சண்டை போட்டு அதில் வந்து பப்ளிசிட்டி, நான் அந்த வர்க்கம் சார்ந்தவன் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேனே, எவ்வளோ சர்ச்சைகள். என்னை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டினாங்க சில நண்பர்கள். எனக்கு அது கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ ஐ வில் நாட் ரியாக்ட் டு எனி திங். எனக்கு வந்து எல்லாரும் சரி சமம். எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுதான். இன்னொன்று, அஜித் சார் வந்து இந்த நிர்வாகத்தில் இப்போ எடுக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கலந்துக்கல அப்படிங்கிறது இல்லை. கடந்த 5 வருடங்கள் 7 வருடங்களாகவே அஜித் சார் வந்து நான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்க மாட்டேன், விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன், தனிப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேன்னு அவர் ஒரு கொள்கையாக வச்சிருக்காங்க. அதனால இந்த நிர்வாகத்துக்கும் அதுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சில சுதந்திரங்கள் இருக்கு, சில முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. இந்த நிர்வாகத்தில் இருக்கிற எங்களுக்கு என்னன்னா, எல்லாரையும் அரவணைத்து, இப்போ அஜித் சாரை நாங்க வந்து பலமுறை சந்திச்சிருக்கோம். அப்ப அவருக்கான சூழ்நிலையை தெளிவுபடுத்தி இருக்காரு. விவேக் சார் வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வுல நாங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க எல்லாரும் அஜித் சாரோட பேசிட்டு தான் இருந்தோம். அப்போ பல விஷயங்கள் அவர் ஓப்பனா எங்ககிட்ட பேசினதான். அதனால் எந்த மனஸ்தாபமோ அல்லது நாங்கள் ஒரு எதிரி மாதிரி தீர்மானிச்சு அவர் எந்த முடிவும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை திட்டமிட்டு ஊடகங்களில் வேறு மாதிரி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அஜித் சார் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து சீரியஸா வந்து சாரி சார், முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் நண்பர்கள், செல்லமே படத்துலேருந்து ஒரு நடிகனா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு பிரிங் திஸ் இஷ்யூ. ஜேர்னலிசம் இஸ் கோயிங் இன்டு அ டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ட். ப்ளீஸ்
தயவு செய்து நீங்க தான் அதை நிப்பாட்டணும். தமிழ் திரைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அவன் யாருன்னே தெரியாது, அந்த அவன் பேர் என்ன, அரவிந்தா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நீங்க தானே? இட் இஸ் கோயிங் இன்டு டிஃப்ரெண்ட் டான்ஜென்ட். நான் சொல்றேன்னா, சொல்லாத ஒரு இன்டர்வியூ, கொடுக்காத ஒரு இன்டர்வியூ வந்து tamilthirai.com அப்படின்ட்டு போடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நான் ஜான்சன் சாருக்கும் சொல்லியிருக்கேன், கமிஷனர் ஆஃப் போலீஸ்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்க தான் வந்து ப்ளீஸ் புட் அ ஃபுல் ஸ்டாப். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி சரியா நடக்காததுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம், விஷால் விளக்கம், விஷால் பேட்டி அப்படின்னு போடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பாட்டு வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னங்க இது? ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில ஒரு நடிகனா வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்திக்கிறேன். ஏதோ கேள்வி கேட்கணும்னா நான் டைரக்டா நான் பதில் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், இன்டர்வியூ கொடுப்பேன். பட் வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புட் அன் எண்ட் டு திஸ். இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு நபரை வந்து ஒரு ஆர்டிகல் போட்டதெல்லாம் நீங்க தான் எல்லாரும் நிப்பாட்டணும். பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் ரிப்பிள்ஸ், தேவையில்லாம வந்து ஒரு சர்ச்சையை உண்டாக்குது. ஐ ஹேட் டு அட்ரஸ் திஸ். தேங்க்யூ. ஒன்றும் சார், நீங்க சொன்னீங்க நிறைய தடவை அஜித் சார் கிட்ட போய் பேசியிருக்கோம் அப்படின்னு. அப்போ பேசும்போது அவர் வந்து இந்த நடிகர் சங்கத்துல கட்டுற நிதியை வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ண வேணாம், நம்மளே போட்டு கட்டலாம் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ணாரா? அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. இல்லைங்க, இல்லை அந்த மாதிரி பதிவுகள் இணையதளத்தில் வந்ததற்கே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் எங்களுக்கு அந்த மாதிரி தகவலையும் சொல்லல. இன்னொன்னு, எங்களுக்கு தேவை பணம். அந்த பணம் ஒரு உறுப்பினர்களுடைய பங்களிப்போடு அந்த பணம் இருந்தா எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். இன்னைக்கு 28 கோடி ரூபாய்னு நாங்க இன்னைக்கு முன்னாடி சொல்றோம். 8 கோடி ரூபாய் இவ்வளவு பேரும் சேர்ந்து எங்கள் அறிவுக்கு உட்பட்டு ஒரு திட்டமிட்டு நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் வெறும் 60 நாட்களில் கலெக்ட் பண்ணப்பட்ட விஷயம். நாங்க பொறுப்புக்கு வந்து 180 நாட்கள்னு சொன்னோம். அதில் இதுக்கான திட்டம் 60 நாளில் திட்டமிடப்பட்டது. அந்த 60 நாளில் திட்டமிடப்படும் போது இந்த ஸ்டேடியம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படாமே இருந்தது. விளையாட்டு ஸ்டேடியம் என்பது கொடுக்கப்படல. ஏற்கனவே ஒரு நடன நிகழ்ச்சிகள் மூலம்தான் பணம் திரட்டப்பட்டிருக்கு. எங்களுடைய சக நடிகர்களை ஒரு கொச்சையான பாடலுக்கோ ஒரு ஆடை குறைந்து நான் அவர்களை பெருத்தி நாங்க பணம் சம்பாதிக்கணும் வேண்டாம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷால், ரமணா போன்றவர்கள் சிசிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அனுபவம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு விளையாட்டு அனுபவம் இருந்தது. சிசிஎல்ல விளையாண்ட அனுபவத்துல தான் ரமணா என்ன சொன்னா அப்படின்னா, ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று அவனா கிரியேட் பண்ணி இன்ட்ரெஸ்டா கிரியேட் பண்ணி கொண்டு வந்து, சார் இப்படி ஒண்ணு பண்ணுனா இதுல நம்ம பணம் கலெக்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு ரமணா தான் அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா கொண்டு வந்தது. அப்ப விஷாலுக்கு வந்து உடனே கிரிக்கெட் என்பது அந்த தளத்தினுடைய வியாபாரம், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது. உடனே சேனல்ஸ் மூவ் பண்ணணும். ஒரு 3 விதமான சேனல்ஸ் நாங்க மூவ் பண்ணும்போது அதிகபட்சமான சேனல்ஸ்ல எங்களுக்கு எது ஃபண்ட் கிடைக்குமோ அங்க நாங்க மூவ் பண்ணி வாங்கணும். இப்படி இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் நாங்க இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் இந்த கட்டிடத்துக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் நிறைய இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கேட்போம், கண்டிப்பா கேட்போம். டொனேஷனா வாங்குறது தனி பிளான் இருக்கு, ஒரு மூவி பண்ற பிளான் இருக்கு. அது இல்லாம கமல் சார் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமல் சார் இதுக்காக எக்ஸ்ட்ரா 2-3 பிளான் பேசியிருக்கேன்னு இருக்காரு. ஸோ இப்போ நாளானிக்கு வந்து கமல் சாருடைய பூஜை வந்து நம்ம நடிகர் சங்கம் லேண்ட்ல நடக்குது. சார் எங்கே வேணா நடத்திருக்கலாம், ஆனா நான் இங்க நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் மறுபடியும் இங்க வர ஆரம்பிக்கணும். எல்லாரும் இங்க வந்து போகிறது இருந்தால் தான் இந்த சங்கம் எப்பவுமே சங்கமா இருக்கும். அதனாலதான் பர்டிகுலர் அங்க நடத்துறாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃபண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்களை நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எங்களுக்கு அது மிகப்பெரிய தைரியம். நாங்க 3 பேருமே நான் முட்டி மோதிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ கமல் சார் எங்க கூட இருக்காருங்கிறது பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரையும் நான் வர வைக்கிறேன், எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஈஸியா ஆகும்னு நான் நம்புறேன் இந்த விஷயம். சார் நடிகர் சங்கத்துல அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலான்னு இல்லை, நான் வந்து அதுல இருக்கிற மூவி தேட்டர் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய இலவச கல்யாண மண்டபத்தை ஐசன் சார் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு. யாரோ சும்மா எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க நியூஸா கேரி பண்றீங்க. அது ஒண்ணுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. யாரோ வாட்ஸ்அப்ல போடுற செய்தி எல்லாம் பத்திரிகை செய்தியா ஆயிட்டு இருக்கு. நீங்க உட்காந்து டேபிள் எழுதுறது இல்லாம இன்னைக்கு வந்து ரீட்வீட் பண்ற மாதிரியும் ஷேர் பண்ற மாதிரியும் பத்திரிகை செய்தி ஆயிட்டு இருக்குங்கிறதா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. சார் நடிகர் சங்கத்துல கிரிக்கெட் போட்டி நடத்துற விதத்துல 8 கோடிக்கு கைவசம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த புது பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளவு தேவைப்படும், அதுக்கான என்னென்ன செய்ய போறீங்க? அதாவது நடிகர் சங்க இப்போது இருக்கக்கூடிய பிளான் எங்களுடைய எஸ்டிமேட் படி 24 கோடி ரூபாய் ஆகும். அது போக இந்த காலகட்டத்திலே சங்கத்தினுடைய செயல்பாடு பிளஸ்
நாங்க எங்க உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களுக்கு எங்களுக்கு 4 கோடி ரூபாய் இருந்தால்தான் அந்த வட்டிகள் வச்சு நாங்க இதை செயல்படுத்திட்டு இருக்க முடியும். அப்போ 28 கோடி ரூபாய் மொத்தமாக இருந்தால் ஒரு முழுமையான நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட்டிடம் வந்து இருக்கும். இப்பொழுது அதை 4 கட்டமாக நாங்க பிரிச்சிருக்கோம். 8 8 8 8. முதல் 8 மட்டும் இப்போ கைக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்த 8 எப்படி, அதுக்கு அடுத்த 8 எப்படி என்பது வேலைகளுக்கும் பணத்தினுடைய வரவுக்கும் இடைவெளி இல்லாமல், அதாவது முதல்ல வேலையை ஆரம்பிச்சுட்டு கடைசியா ஒரு 8 கோடி ரூபாய் எல்லாம் நாங்க வந்து அப்படி உடனே செயல்படுத்துற விஷயம் அல்ல. இது பொது விஷயம். ஒரு தனி நபராக விஷால் சார் வந்து ஒரு படத்துக்கு முடிவெடுக்கலாம்னா விஷால் முடிவெடுத்துடலாம். கார்த்தி ஒரு படத்துக்கு முடிவெடுக்கலாம்னா தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கலாம், கடனை வாங்கி போட்டுடலாம். ஆனா இது ஒரு பொது விஷயம். அப்போ தனிப்பட்ட முறையில் நாங்க முடிவெடுத்து அதை செயல்படுத்தவும் முடியாது. இது பொதுக்குழு, செயற்குழு, மற்ற கட்டிடக்குழு அனைவர்களிடம் விவாதித்து சட்டப்படி முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த 8 ரூபாய் எவ்வளவு காலம் செலவாகும், அந்த செயல்களுக்கும் நாங்கள் அடுத்த 8 செலவுறுத்துவதற்கு என்ன முயற்சி பண்றோம், இதெல்லாம் தீவிரமா விவாதித்துக்கிட்டு இருக்கோம். அது அதுக்கு அடுத்த கட்டங்களில் திட்டமிடப்படும். சார் விஷால் சார், நீங்க சொன்னீங்க ஜேர்னலிசம் மதிக்கிறீங்களா, எல்லாமே ரைட்டு. ஆனா சில நடிகர்கள் நீங்க வந்து அது வந்து ஒரு கட்டுமானத்தை கொண்டாடணும். உங்களோட செய்திகள், முக்கியமான செய்திகள் இருந்தா ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ மூலமா பிரஸுக்கு அனுப்புங்க. அதை விட்டுட்டு சிலர் என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த மாதிரி போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா அது நியூஸ் போடுறது டோட்டலா வேஸ்ட் ஆயிடுது. அதை வந்து சாதாரணமா போடுறது வேற, முக்கியமான செய்திகளை வந்து பிஆர்ஓ மூலமா அனுப்பிச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். சிலர் நீங்க ட்வீட் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் வேஸ்ட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. ஆல்ரெடி இது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயத்த. வில் டெஃபினெட்லி சி, அதான் சொல்றேன் சார், இது வந்து வி வில் டாக் டு ஆக்டர்ஸ். பட் நீ யாரு சொல்றதுக்கு, இது வந்து என்னோட பர்சனல், இது எனக்கு இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது we can't force them. But definitely இது வந்தது, it's come to our notice. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. we will take என்ன அது எப்படி வந்து முறையா நீங்க சொன்ன மாதிரி bring it out to PROs அப்படின்ற ஒரு விஷயம் வந்து we will definitely address it. கண்டிப்பா we already there, it's there in our agenda. அஜித் பத்தி சொல்லுங்க சார். சிம்பு என்ன சார், அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு? சிம்பு சார் இல்ல அதான் சி, சிம்பு வந்து மறுபடியும் சொல்றேன், அவரோட கருத்து தான் சொல்லியிருக்காரு. இது வந்து நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஆந்திரா கிளப் ஒரு லீக் கிளப்போ அந்த மாதிரி இல்லை. எனக்கு சர்வீஸ் பிடிக்கல, நான் மெம்பர்ஷிப்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நடிகர் சங்கம். எங்களுக்கே புதுசா இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்களே கேள்விப்படுறோம் இந்த விஷயம். பட் ஐ ரெஸ்பெக்ட், அகெயின் ஐ ரெஸ்பெக்ட் சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் நாங்கள் எந்த வகையிலையும் தப்பு பண்ணல. மனசாட்சி தொட்டு நாங்கள் சொல்றோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து முறையா என்ன செய்யணுமோ அது வந்து செயல்பட்டோம், அது செஞ்சிட்டோம். நாங்கள் தப்பு பண்ணல. Still we want, still again I'm saying, நாஜர் சார் சொல்ற மாதிரி, கார்த்தி சொல்ற மாதிரி எல்லாரும் இது தவிர்க்கலாம், அவ்வளவுதான். That's all. I love him as a actor, I love him as a brother. பட் அவரோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் எனக்குன்ட்டு ஜெனரல் செக்ரட்டரியா எங்களுக்குன்ட்டு ஒரு ஒப்பீனியன் சார். ஒரு சிம்பு சார் விஷயத்துல இன்னொரு சின்ன தெளிவு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரஸ் மீட்ல நம்ம எல்லாரும் இருந்தோம். அந்த இஷ்யூ அப்பதான் வந்து வைரலா போய்கிட்டு இருந்தது. அப்போ நடிகர் சங்கம் இதற்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க எல்லாரும் வச்சீங்க. சகோதரர் சிம்பு அவர்கள் எங்கள் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்து இது இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஒரு சங்கம் தலையிட முடியும். தனிநபராக இப்ப நானோ விஷாலோ தனிநபராக நடிகராக இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பது வேறு, ஒரு சங்கம் தலையிடுவது என்பது வேறு. பொறுப்பில் வந்த பிறகு நாங்க பொறுப்புக்கு ஹானர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ஒரு 3500 உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடமா இருக்கிறதுனால மீடியாவும் இப்ப தனிநபராக நாங்கள்லாம் வந்து ஒரு மீடியாவில் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட பாதிப்பு தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு சங்கத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய பாதிப்பு. அதனால அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோம்னா, ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தில் இது எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வருத்தம் என்பதை ஒரு விதத்தில் பதிவு பண்ணிட்டா, நாங்க ஒரு சங்கம் உங்க பின்னால் இருந்து அவர் எங்க உறுப்பினர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அது அவர் சட்டப்படி பார்த்துக்குவார், நீங்க இந்த அமைப்பு போராட்டத்தை எல்லாம் நீங்க விட்டுருங்கன்னு நாங்க கேட்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு உரிமை இருக்கும்.
அதனால் அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம், நட்பு ரீதியாக கேட்டோம். அதை சிம்பு அவர்களும் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு வக்கீல் அவர்களுடைய சட்ட ஆலோசகர்கள் கூட சொல்லியிருக்கலாம் வேண்டாம் என்று. அதுக்கு பிறகு அவர்கள் அதிலிருந்தும் செயல்படுத்தலை பிறகு அந்த பிரச்சனை அப்படியே டைவர்ட் ஆகி போயிருச்சு. ஆனா 3 மாதத்துக்கு பிறகு, இந்த சம்பவம் டிசம்பர்ல நடந்தது, 3 மாதத்துக்கு பிறகு அது சார்ந்த விஷயம் பிளஸ் கிரிக்கெட்ல நடிகர்களை கோமாளிகளாக பயன்படுத்தி விட்டார், காமெடிகளாக பயன்படுத்தி விட்டார் என்று சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து இதை சொல்லும் போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த பொறுப்புக்கு வந்ததிலிருந்து தேடி பிடித்து மூத்த கலைஞர்கள் அத்தனை பேரையும், நாடக கலைஞர்களில் இருந்து திரைக்கலைஞர்கள் வரை வயதானவர்களை தேடி, இன்னைக்கும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பென்ஷன் அப்படிங்கிறதே நாங்க முதல்ல வைக்கிறோம். எதுக்குன்னா அந்த உறுப்பினர் அடையாள அட்டை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இரண்டுமே அவங்க கோடியும் வீடு கட்ட போறதில்லை, ஆனால் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒரு குருதட்சணைங்கிற பேரே நாங்க அதுக்கு தான் வச்சோம். அப்படி இருக்கும்போது நடிகர்களை கோமாளிகளாகவும் காமெடிகளாகவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சங்கடம் வருது. நாங்க அப்படி ஒரு இடத்துல இல்லை. ஒருவேளை அவர் எந்த நோக்கத்தில் சொல்லி இருந்தாலும் சரி, சிம்பு அவர்கள், எங்களுடைய சகோதரர் சிம்பு அவர்கள் இந்த சங்கத்தில் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க நோக்கம். இதை பிரச்சனையாக்குவதோ இதை அரசியலாக்குவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு விஷயம். அன்னைக்கு அந்த அட்மாஸ்பியரே எல்லாரும் ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ரஜினி சார் இல்லை, கமல் சார் இல்லை, எல்லாரும், அதாவது இன்க்ளூடிங் சிவராஜ்குமார், சிவண்ணா வந்தாரு, மம்முட்டி சாரு, விக்ரம் சாரோட பர்த்டே. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு நடிகரோட முகத்துல அந்த சிரிப்பு அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அவரோட பிறந்த நாள் அப்படி கோலாகலமா கிராண்டா நடத்துனது அவரே சொன்னார், இட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்த்டே. அதுதான் எங்களோட பெருமை. ரஜினி சார் கொடுக்குற அந்த ஊக்கம், கமல் சார் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிற ஊக்கம் எல்லாமே தான் நாங்க இல்லை நாங்க தனி, நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் அதே உணர்வுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இருக்கோம். we are getting the best support because we are doing our best. இல்லைம்மா, இல்ல ஒவ்வொரு, அதாவது எப்பொழுதுமே தென்னிந்திய நடிகர் சங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் சார்பாக என்னைக்குமே செயல்படாது. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு கருணாஸ், எங்களுடைய துணைத் தலைவர் கருணாஸ் அவர்கள் இன்னைக்கு திருவாடனையில ஒரு தொகுதியில் நிற்கிறார். சரிங்களா? ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா கட்சிகளை சார்ந்த மிக முக்கியமான நடிகர்கள், இந்த நீங்க ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, அந்த கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகராக ஒரு நடிகர் இருக்கத்தான் செய்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆனால் எங்களுக்கு அரசு என்பது மிக மிக முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நிறைவேற்றும் பொழுது அரசனுடைய அரவணைப்பு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக நான் கட்சிகளுக்கு சார்பா நாங்க ஒரு நிலை எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பொறுப்பு, ஆனால் நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறோம், இம்முறை எங்கள் 3500 உறுப்பினர்களும் கட்டாயமாக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு கடமையுடன் செய்தால் நாங்கள் பிரபலப்படுத்த முடியுமே தவிர இந்த கட்சிக்கு ஓட்டு. இதுக்கு முன்னாடி பொறுப்பில் இருந்தவர்கள் ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு சார்ந்து இருந்தவர்கள் தான் பொறுப்பில் இருந்திருக்காங்க. 1952 வரலாற்றில் அப்படித்தான் இருக்கு. இந்த முறை நாங்க தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வச்சிருக்கோம். 100க்கு 100 இளைஞர்கள் படித்த 80% விழுக்காடு படித்த இளைஞர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. அந்த 80% விழுக்காடு உள்ள இளைஞர்களும் குறைந்தபட்சம் ஓட்டு போடுவது என்பதை தன்னுடைய கடமையாக நினைத்து ஓட்டு போட வைக்க வேண்டும். ஏன்னா எங்க அணி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நாங்க குரல் கொடுக்கும் போதே எங்களுக்கு பலவீனம் என்று தெரிந்தும் கூட நாங்கள் நேரில் கூட்டி ஓட்டு போட வச்சோம். நீங்க அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே நேரில் ஓட்டு போடுங்க, நேரில் ஓட்டு போடுவதனுடைய 3500 பேருக்கும் நாங்க அதுதான் குரல் கொடுத்திருக்கோம். அப்படி ஒருவேளை மீடியா கவனிக்கப்படும் என்றால், நாங்கள் சொல்லுகிற வார்த்தை மக்களை போய் சென்றடையும் என்றால், 100 விழுக்காடு என்பது இந்த முறை ஓட்டில் பதிவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை மக்களை சார்ந்தது. சுயமா நீங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துக்குங்க, ஆனா ஓட்டு போடுங்க.
இப்போ வரைக்கும் இல்லை இல்லை, அதாவது தேர்தல் காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பதில் அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பதில் இல்லை. ஏன்னா ஒரு 62 வருஷமா ஒரு குறிப்பிட்ட பேர்ல நடந்துட்டு இருக்க ஒரு சங்கம், அது வந்து திடீர்னு மாற்ற முடியாது. நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அப்படி நடந்திருந்தா இதுக்கு முன்னாலே நடந்திருக்கலாம். அது இந்த கோரிக்கைகள் வந்து பலகாலமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் தான் நாங்கள் முக்கியமே தவிர, ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா நீங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதனால் பலன் பெறுகிறவர்கள் மிக மிக நலிந்த நிலையில் இருக்கின்ற தமிழ்நாட்டு நாடக கலைஞர்கள் தான். ஆனால் அது ஒரு பாரம்பரியமான ஒரு தாத்தா பேரை வச்சுக்கிற மாதிரி தான். அதை மாற்றத்துக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அது மாற்ற முடியாது. அப்புறம் இந்த 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 கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது எல்லா மாநிலத்திலும் நடிகர்கள் வந்தாங்க. அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு பண்ணது வந்து அன்னைக்கு மம்முட்டி சாரு கேரளால இருந்து, வெங்கடேஷ் சாரு ஆந்திரால இருந்து, சுதீப் வந்து கர்நாடகாவில், எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த முரசு வாழ்ச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன யுனானிமஸா சொன்ன வார்த்தை, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் எ மீனிங் ஃபார் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். இதை வந்து இந்த பேரை நாங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் அரசியலாக்க விரும்பல. ரஜினிகாந்த் சாரோட நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கபாலி படம் அப்போது கூட ஒரு நாள் முழுக்க அவர் இருந்தேன். அவரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். நாங்களும் அதை பற்றி என்ன செயல்பாடுகள் நடக்குதுன்னு அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வாயாலே சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் டூயிங் வெல், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொன்னார். அதை வந்து ஒரு பிரச்சனையை அவர் எடுக்கல. இல்லைங்க, அப்படியெல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இப்போ பொதுவா சில தவறுகள் நடந்தது அப்படிங்கறத வந்து நாங்க ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா, இந்த கிரிக்கெட் அப்படிங்கறது நாங்க திட்டமிட்டது, நான் சொன்ன குறுகிய கால திட்டமிடல், குறுகிய காலத்திலையும் வெளி மாநிலங்களில் இருக்கிற கலைஞர்களை அழைத்துக்கிட்டு வரணும், அதுக்கு திட்டமிடணும். இந்த கிரவுண்ட் வந்து எங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அது வந்து உறுதியானது. அதுவரையிலும் அந்த கிரவுண்ட் எங்களுக்கு உறுதியா இல்லை. பல அமைப்புகள் இந்த கிரிக்கெட்டை நடத்தவே விடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அது வேற ஒரு வைரலா சில விஷயங்கள் செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பர்மிஷன்ஸ் வாங்க தேர்தல் காலகட்டமாக இருப்பதால் தேர்தல் ஆணையத்தில் இருந்து அரசு அதிகாரம் இதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி காவல்துறை, இந்த பாதுகாப்பு கருதி காவல்துறை, இந்த 3க்கும் இடையில ஸ்டேடியம் மிக சிக்கலான முறையில் இந்த பர்மிஷன் வாங்கப்பட்டது. அந்த காலகட்டம் நாங்க எங்களுக்கு வேலை செய்வதற்கு நேரம் கூட பத்தல, இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த நேரம் கருதி கடைசி 3 நாட்களில் மட்டுமே தான் எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ்ல இருந்து நாங்க எல்லாமே சிறப்பாக செயல்பட்டோம். அப்போ நேரில் சில பேர் எங்க உறுப்பினர்களே தான் கிரிக்கெட்ல வேலை பார்த்தாங்க, எங்க உறுப்பினர்களே தான் நிகழ்ச்சியை வேலை பார்த்தாங்க. இந்த நிகழ்ச்சி 4 விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. 18 மணி நேரம் சன் டிவிக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய அக்ரிமெண்ட். நிகழ்ச்சி தயாரித்து சன் டிவிக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய அஜெண்டா. அந்த 18 மணி நேரத்தை வாரத்திற்கு 2 மணி நேரம் 2 மணி நேரமாக 3 வாரமும் 12 மணி நேரம் அந்த ஆடிட்டோரியத்தில் ஸ்டேடியத்தில். இப்ப முதல் 3 நிகழ்வு பாத்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியத்தில் நாங்க எங்க உறுப்பினர்கள் அத்தனை பேர் நைட் அண்ட் டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டேடியத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு அவங்களையும் வச்சே வேலை பார்க்க வேண்டியது. அப்ப உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து அழைப்புகள் கொடுக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்குள்ள இருந்தது. அதனால் மக்கள் தொடர்பாளர்களை வைத்து இந்த அழைப்புகள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான செய்திகள் மூலம் மேலும் 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 இந்த நிகழ்ச்சிகளையோ அல்லது இந்த இதை வந்து நாங்கள் கொச்சைப்படுத்திக்கிறதுக்கோ எங்களுக்குள்ள ஒற்றுமையை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்க விரும்பல. எங்களுக்கு அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணி இருந்தாலும் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் என்கின்ற முறையில் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து எங்களுடைய நிலைமை விலக்கி மீண்டும் அவர்களை எங்கள் பக்கம் கொண்டு வருவது மட்டும்தான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. அதனால நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு எங்க பதில் இதுதான். சார், சரோஜா தேவி மேடம் அவங்க விஜயகுமாரி மேடம்லாம் கலந்துட்டாங்க, சீனியர் மோஸ்ட் நடிகை அப்படிலாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி இப்போ கிரிக்கெட்லேயே பெண்கள் கிரிக்கெட்னு ஒன்று இந்தியா லெவல்லே வந்துருச்சு. அது மாதிரி நீங்கள் ஆண்கள் மட்டும்தான் அவங்களாம் உங்களை
இது பண்ணாங்க நடிகைகள்லாம். பட் நான் கேட்கறது பெண்களுக்கான நடிகைகளுக்கான ஒரு கிரிக்கெட் பண்ண வேற ஃபண்ட் வேற 6 மாசத்துக்கு தான் இருக்குன்னு சொன்னீங்க. நான் 8 கோடி ரூபாய் சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு 8 அங்க இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றத பரிசீலனை பண்ணுவோம். அது 16 கோடி ரூபாயை கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கேலரியும் ஃபுல்லா நிரம்பும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நடிகர்கள் வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப சுலபம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா நண்பர்கள் ஆல் ஆஃப் தெம் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பட் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரையும் வந்து நீங்கள் வரணும். எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா யாரோ வேலை கூட நாங்கள் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சிக்காக. ஜான்சன் சாரு, ரியாஸ் பாய், எல்லா பாபு சாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை கூட பார்த்தோம். பவுன்சர் வேலை நான் முதல் தடவையா கார்த்தி வந்து பவுன்சரா நான் பார்த்தேன் கிரவுண்ட்ல. இப்படி போய் அப்படின்றான். ஏய் கார்த்தி நீ ஆக்டர். அவங்க சிரிக்கிறாங்க லேடி கான்ஸ்டபிள். ஐயோ கார்த்தி என்னங்க இப்படி என்ன பண்றது, வாக்குறுதி கொடுத்துட்டோம் பில்டிங் கட்டணும்ட்டு, வேற வழி இல்லை. எல்லா பசங்களும் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனா நீங்க சொன்னது வந்து இவர் சும்மா சொல்லிடுவாரு, அது நடக்கவே நடக்காது. ஏங்க அவர் ஒரு ஆசைப்பட்டாரு, விடுறா தம்பி, நடக்காது. 3 வருஷம் கழிச்சு கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் தான் சொல்றேன்ல, தீராத வெள்ளாட்டு பிள்ளைகள் நான் சொன்னேன், இனிமே வந்து 3 கதாநாயகிகளோட நான் நடிக்கவே மாட்டேன். ஏன்னா பாதி முடி கொட்டிடும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் ஆர்டிஸ்ட் வச்சு என்ன அடுத்த நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா நான் உறுதியா நான் சொல்லிடுவேன். டிக்கெட்டா? இல்ல டிக்கெட் ஆகல. ஆமாமா ஆகலமா, ஆகலீங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க டிக்கெட் அடிச்சோம். 1. 2வது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் உங்களுடைய கேள்விகள் அத்தனையும் நீங்க 10 கேள்வி கேட்பீங்க நான் எழுதி வச்சிருக்கேன். அது 10வது கேள்வியில் ஒரு வர்றீங்க நீங்க. நான் சொல்றேன், நான் இதுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம். அதாவது இந்த கிரிக்கெட் நடத்துறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். ஆனா இந்த கிரவுண்ட்ல அந்த ஸ்டேடியத்தை நிரப்பி எங்களுடைய பலத்தை காட்டி ஒரு விஷயம் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு திட்டமிட்டு இருந்தால் அதை 100 மடங்கு நாங்கள் சாதிச்சு காட்டியிருப்போம். எங்களுடைய நோக்கம் அது அல்ல. சன் டிவிக்கு 18 மணி நேர ஃபுட்டேஜ், அதை 2 மணி நேரங்களாக 12 மணி நேரங்கள் கடைசி நிகழ்ச்சியாக தயாரித்து கொடுக்க வேண்டியது, அவர்கள் நேரலை பண்ண வேண்டியது அவர்களுக்கும் எங்களுக்குமான ஒப்பந்தம். இதுல நாங்க டிக்கெட்ஸ் அடிச்சது எதுக்குன்னா, எங்களுடைய ரசிகர்களாக கலைஞர்களுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் பிளஸ் எங்களுடைய உறுப்பினர்கள். 3வது அந்த டிக்கெட்டை வாங்கக்கூடியவர்கள் யார் என்றால் நடிகர்களே. அவர்களுடைய ஃபேன்ஸுங்களுக்கு அவங்களே வாங்கி கொடுக்கணும். 2 லட்சம் 3 லட்சத்துக்கு அவங்க வாங்கி கொடுக்கணும். அது ஒரு நன்கொடையாக நடிகர்களிடத்திலிருந்து வசூலிப்பதற்காக மட்டும்தான் அது அடிக்கப்பட்டது. 1. 2வது இணையதளத்தில் ஆன்லைன்ல வந்து நாங்க எதுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடி அந்த விற்பனையை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு பொதுவான மக்களுக்காக ஓபன் பண்ணி விடணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம். அந்த மரபுக்காக அது பண்ணப்பட்டது. நாங்க கிரவுண்ட்ல வந்து மிகப்பெரிய அளவுல எது கூட்டமெல்லாம் வந்து நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தால் விலை 50 ரூபாய் அப்படிங்கிற முறையில கூட நாங்கள் அதை பதிவு பண்ணி செஞ்சிருக்க முடியும். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு இருந்த விஷயம் என்னன்னா, நிகழ்ச்சி என்பது பாதுகாப்புக்கு உட்பட்டது. உங்கள் உறுப்பினரையும் உங்கள் நாலேஜுக்கு உட்பட்டவர்களை மட்டும்தான் அங்கு நீங்க அரங்கத்தில் வைத்திருக்க வேண்டும். இது ஸ்டேடியத்தில் எங்களுக்கு இருந்த கட்டளை. பாதுகாப்பு கருதி மிகப்பெரிய காலகட்டங்களில் இது விளையாட்டுக்கு கொடுக்கப்படவே இல்லை, பிரச்சனையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய உத்தரவாதங்கள் அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியே கிடைத்தது. அதனால அங்க கூட்டம் இல்லை அப்படின்னா இல்ல, இதை மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களா தானே உட்கார்ந்து இருந்தீங்க, மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல. ஆனா நாங்க என்ன நோக்கத்துக்கு செயல்படுத்தமோ, நாங்க என்ன திட்டமிட்டமோ அவ்வளவுதான். அது சார் தாமு சார் வந்து ஒரு படங்களை விற்கும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை திரையரங்க உரிமையாளர்கிட்ட இருந்து பெற்று தான் விற்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நடிகர் சங்கத்தோட கருத்து என்ன? எம்ஜி முறைப்படி வந்து தாமு சார் வந்து படங்களை வந்து திரையரங்க உரிமையாளர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கிட்டு தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பற்றி நடிகர் சங்கத்தோட கருத்து என்ன?
அது ப்ரொடியூசர் கவுன்சில் பிரச்சனையா? அது தயாரிப்பாளர் சங்கம்மா. நம்ம கிட்ட உங்களோட கருத்து சார், நடிகர் சங்கத்தோட கருத்து தாங்க. இல்லம்மா, இது தயாரிப்பாளர் சங்கத்தோட பிரச்சனை. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ, இப்ப நடிகர் சங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடிகர் சங்கம் தான் முடிவு பண்ணுவாங்க. நாங்க வந்து we cannot involve in other associations decision.